நிலா, அப்பாவை பாத்தியா? நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இது வரைக்கும் அவர் சின்னதா காய்ச்சல் தலைவலின்னு கூட ஒரு நாள் அவர் படுத்ததே இல்ல. அவ்ளோ ஆரோக்கியமா இருந்த மனுஷன் இப்ப ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்காரு. இதுக்கப்புறமாவது அப்பாவை புரிஞ்சு நடந்துக்கோ நிலா. நாம அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வருத்தத்தையாவது கொடுக்காம இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு மறுபடியும் அட்டாக் வராம இருக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அக்கா, இப்ப நீ என்ன சொல்ல வர? இனிமே அப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரிதான் நடந்துக்கணும். மத்தபடி அவருக்கு பிடிக்காத ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. அப்பதான் அப்பாவுக்கு மறுபடியும் அட்டாக் வராது. இதுதானே சொல்ல வர? ஒன்னு சொல்லட்டுமாக்கா, அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே நீதான். என்னது, நானா? ஆமாக்கா, அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயம் ஒரு சாதாரண விஷயம். அதனால ஃபியூச்சர்ல என் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீதான் தேவையில்லாம அதை பெருசா கற்பனை பண்ணி ஊதி பெருசாக்கி அனாவசியமா அது அப்பாவுக்கும் தெரிய வச்சுட்ட. அதுலதான் அப்பாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நீ மட்டும் அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அவர் அதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்டிருக்கவும் மாட்டாரு. நானும் அவர் மனசு நோக்குற மாதிரி ஏடாகூடமா பதில் சொல்லிருக்கவும் மாட்டேன். மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு உன்னோட தேவையில்லாத குழப்பம்தான் காரணம். ரொம்ப ரிக்வெஸ்டா சொல்றேன்க்கா, இனிமேலாவது நீ உன் லைஃப பத்தி மட்டும் யோசி. என் லைஃப நான் பாத்துக்கிறேன். ஆகாஷ், பாட்டி, நான் கோயிலுக்கு போறேன், வரியாப்பா? இல்ல பாட்டி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா, நீ வேலையை கவனி, நான் போயிட்டு வரேன். வரேன். சரி பாட்டி. என்னப்பா பாட்டி போறதையே பாத்துட்டு இருக்க? இல்லம்மா, பாட்டி நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது உண்மைதான தென்றல் ரொம்ப உறுதியா சொல்றாமா. அப்படியா? அப்போ நிலா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலன்னு உன்னோட பாட்டி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாலேப்பா. அது பொய் சத்தியம்னு தென்றல் சொல்றாமா. நானும் போய் பாட்டி ரூம்ல அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்கான்னு தேடி பார்த்தேன். ஆனா பாதியிலேயே பாட்டி மேல வந்துட்டாங்க. அதனால நான் வேற ஒரு ஃபைலை தேடி வந்தேன்னு பாட்டிட்ட சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்பதான் பாட்டி வெளியே போயிட்டாங்கல்ல, அதான் மறுபடியும் அவங்க ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறேன். இரு, நானும் வரேன். சரி வாங்கம்மா. இதுதான் டிவோர்ஸ் பேப்பரா? டிவோர்ஸ் பேப்பர் கிடைச்சிருச்சுல? பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி உங்க பாட்டி நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. ஆகாஷ், டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா இதனே ஏதோ உயில் மாதிரி இருக்கு. உயிலே தான், என் பாட்டி எழுதின உயில். என்ன எழுதிருக்காங்கன்னு கொஞ்சம் சத்தமா படி. ஆண்டாள் அருணாச்சலமாகிய நான் மனநிறைவோடு எழுதும் உயில். நான் இதற்கு முன்பு என் சொத்துக்கள் மொத்தத்தையும் என் பேரன் ஆகாஷ் பெயரில் எழுதியிருந்தேன்.
இப்பொழுது என் சொத்து மொத்தத்தையும் சண்முகம் மீனாட்சியின் இரண்டாம் மகளான நிலாவுக்கும் என் பேரனுக்கும் திருமணம் நடக்க இருப்பதால் நான் ஏற்கனவே எழுதிய பழைய உயிலை மாற்றி இந்த புதிய உயிலை எழுதியிருக்கிறேன். இதன்படி இனி என் சொத்துக்களில் மீதி 50% என் வருங்கால பேத்தி நிலாவிற்கு சேர வேண்டும் என ஒப்புதல் அளிக்கிறேன். யாருடைய வற்புறுத்தல் இன்றி என் சொந்த விருப்பப்படி இந்த உயிலை எழுதியிருக்கிறேன். படிச்சு முடிச்சிட்டியா? இன்னும் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணமே ஆகல. ஆனா அதுக்குள்ள என் பாட்டி நிலாவை மனசார தன்னோட பேத்தியை ஏத்துக்கிட்டு சொத்துல சரி பாதிய நிலா பேருக்கு உயில் எழுதியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க மேல கல்யாணத்துக்கு முன்னாடியே நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு அபாண்டமா பழி போட்டிய தென்றல். உன் பேச்சை கேட்டு தேவையில்லாம நானும் என் பாட்டிய சந்தேகப்பட்டேன். ஐயோ ஆகாஷ், நான் சொல்றது உண்மைதான். நிஜமாவே உங்க பாட்டி என் தங்கச்சி நிலாவை மிரட்டி அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. போத நிறுத்து தென்றல். என் பாட்டி எழுதி வச்ச உயில நீ கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமோ எப்படி உன்னால அவங்க மேல சந்தேகப்பட முடியுது? உன் பேச்ச நம்பி நேத்தே என் பாட்டி ரூம்ல அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்கான்னு தேட போனேன். நல்ல வேளையா என்னோட பாட்டி ரூம்குள்ள வந்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்க கிட்ட ஃபைல் தேட வந்தேன்னு பொய் சொல்லி சமாளிச்சு வெளியே வந்துட்டேன். நல்ல வேளை நான் பாட்டிய சந்தேகப்பட்டது அவங்களுக்கு இப்ப தெரியாமலே போயிடுச்சு. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த உயிலை எப்ப எடுத்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பாட்டி கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. அப்போ நானும் அம்மாவும் பாட்டி ரூம்குள்ள போய் நல்லா தேடி பார்த்தோம். அங்க என் பாட்டி எழுதி வச்சிருந்த இந்த உயில் தான் கிடைச்சது. மத்தபடி நீ சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்லாம் ஒண்ணுமே கிடைக்கல. சரி, உங்க பாட்டி கோயிலுக்கு கிளம்பி போகும்போது நீங்க எங்க இருந்தீங்க? நான் ஹால்ல தான் இருந்தேன். பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன் கேக்குற? இப்ப புரிஞ்சிருச்சு ஆகாஷ். நீங்க அந்த டிவோர்ஸ் பேப்பரை தேடி உங்க பாட்டி ரூமுக்கு போனதை அவங்க பாத்துட்டாங்க. அதனால நீங்க அவங்கள சமாளிச்சு வெளியவும் வந்துட்டீங்க. ஆனா திரும்பவும் நீங்க அவங்க ரூமுக்கு போய் தேடுவீங்கன்னு உங்க பாட்டி யோசிச்சிருப்பாங்கல்ல. அதான் நிலா கிட்ட கையெழுத்து வாங்கின டைவர்ஸ் பேப்பரை வேற எங்கேயோ மறைச்சு வச்சு உங்களை நம்ப வைக்கிறதுக்காக ரொம்ப புத்திசாலித்தனமா இப்படி ஒரு உயிலை எழுதி அவங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேணும்னே உங்க பார்வையில படுற மாதிரி அவங்க கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆகாஷ், நான் இப்பவும் சொல்றேன், உங்க பாட்டி என் தங்கச்சியை மிரட்டி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது சத்தியமான உண்மை. அந்த டிவோர்ஸ் பேப்பரை உங்க பாட்டி வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அதை எங்க வச்சிருக்காங்கன்னு உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் ஆகாஷ், நான் சொல்றத நம்புங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துருங்க. அப்பதான் நான் என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த முடியும். நல்ல ஸ்டோரி நாலேஜ். எஃப்எம்ல ஆர்ஜேவா வர்க் பண்றதை விட பேசாம ஏதாவது நாடகத்துக்கு கதை எழுத போயிடு. அதான் உனக்கு பொருத்தமானது. ஆகாஷ், நான் சொல்றது கொஞ்சம் போதும் தென்றல். இனிமே நீ பாட்டி பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அதை நான் கேட்கவும் மாட்டேன். இந்த பார், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சி நிலா என் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு என் பாட்டி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பாட்டி உன் தங்கச்சி பேர்ல இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சிருக்காங்க. அத புரிஞ்சுக்காம அனாவசியமா என் பாட்டியை சந்தேகப்பட்டு உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத. பிளீஸ்.
எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எந்த சூழ்நிலையிலயும் நீ என்ன கைவிட மாட்டேன்னு தான் தொடர்ந்து உன் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்க. ஆனா நீ என்ன பல தடவை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்க. என் தங்கச்சி நிலா விஷயத்துல மட்டுமாவது நீ எனக்கு கை கொடுத்திருக்கலாம்ல. எதுக்கு அந்த விஷயத்திலயும் என்ன ஏமாத்துன? என் தங்கச்சி வாழ்க்கைய அந்த ஆண்டாளம்மா கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா அந்த டைவர்ஸ் பேப்பர் என் கைக்கு கிடைச்சே ஆகணும். அதுக்கு எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு ஆகாஷ் மட்டும்தான். இப்போ அவரும் என்ன நம்பாம மறுபடியும் அவர் பாட்டி பக்கமே திரும்பிட்டாரு. இனி நான் யார் மூலமா அந்த டைவர்ஸ் பேப்பரை கைப்பற்றுவேன்? நீ தொடர்ந்து என்னை ஏமாத்திக்கிட்டே இருந்தாலும் நான் இன்னும் உன்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. என்னடி இனிமே எப்படி என்கிட்ட இருந்து டைவர்ஸ் பேப்பரை கைப்பற்றுறதுன்னு தெரியாம கடவுள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிய? கடைசி வரைக்கும் நீ இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எதுவுமே நடக்காது. என் பேரை உன்கிட்ட சொல்லி இருப்பானே. நீ சொன்னது மாதிரி என் ரூம்ல எந்த டைவர்ஸ் பேப்பரும் இல்லைன்னு நான் எழுதி வச்சிருந்த உயில் கூட உன்கிட்ட காட்டியிருப்பானே. என் ரூம்ல டைவர்ஸ் பேப்பர் இருக்கான்னு செக் பண்ண சொல்லி நீதானே என் பேரனை குழப்பி விட்ட. இது கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது? என் பேரனை நம்ப வைக்கிறதுக்காக என் ரூம்ல அப்படி ஒரு உயிலை எழுதி வச்சு இனி நீ என்ன சொன்னாலும் என் பேரன் நம்ப மாட்டான். அப்புறம் நீ எப்படி அவன் மூலமா அந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ கைப்பற்றுவ? வாய்ப்பே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அந்த உயில்ல எழுதி இருக்கிற மாதிரி நிஜமாவே என் சொத்துல பாதிய உன் தங்கச்சிக்கு கொடுத்துருவேன்னு நீ கனவு காணாது. அது சும்மா என் பேரனுக்கு என் மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக எழுதின உயிர், அவ்வளவுதான். நான் நினைச்சா நாளைக்கே வேற மாதிரி உயில் கூட எழுதுவேன். ஏன்னா உயில் தானே, அத எத்தனை தடவை வேணும்னாலும் மாத்தி எழுதலாம். கடைசியா நான் எப்படி உயில் எழுதுறேனோ அது மட்டும்தான் செல்லுபடியாகும். அது எனக்கும் தெரியும். நாங்க ஒன்னும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. ஆனா உன் தங்கச்சி ஆசைப்படுறாளே, அவ வசதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக என் பேரனை கட்டிக்க சம்மதிச்சிருக்கா. அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம சம்மதிச்சிட்டா. அவளோட அக்காவா நான் சொல்றேன், என் தங்கச்சிக்கு உங்க சொத்தும் வேண்டாம், உங்க வசதியான வாழ்க்கையும் வேண்டாம். தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்கன்னு தான் நான் சொல்றேன். என்ன கெஞ்சரியா தென்றல்? என்கிட்ட நீ இந்த மாதிரி கெஞ்சறத பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எங்க இன்னொரு தடவை கெஞ்சி பார்க்கலாம். நீ என் கால்ல விழுந்து கதறினாலும் சரி, நான் உன் தங்கச்சிய விடவே மாட்டேன். ஒருவேளை தப்பி தவறி நானே விட்டாலும் உன் தங்கச்சி என்ன விட மாட்டேன். ஏன்னா பறவை வேடனை தானே நம்பும், ஆடு கசாப்பு கடைக்காரனை தானே நம்பும். அந்த மாதிரிதான் உன் தங்கச்சியும். அவ மேல அக்கறைப்படுற
உன்னை நம்பாம அவளை அடிமையாக்கணும்னு நினைக்கிற என்ன நம்புற. நான் உன்னை பழி வாங்கணும்னா உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வந்தே ஆகணும். நான் வர வச்சே தீருவேன். அதையும் பாத்துடலாம். பாத்துடலான்னா எப்படி பார்க்க போற? இன்னும் உங்க பேரனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கலல்ல, அதுக்கு முன்னாடி நான் எப்படியும் உங்களை பத்தி என் தங்கச்சிக்கும் ஆகாஷுக்கும் புரிய வச்சு என் தங்கச்சியையும் அவ வாழ்க்கையையும் உங்ககிட்ட இருந்து நான் காப்பாத்திடுவேன். முடியுமா உன்னால? முடிச்சு காட்டு. இத்தனை நாளா ஆகாஷ் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மூலமா அந்த டைவர்ஸ் பேப்பர் எப்படியாச்சும் நம்ம கைக்கு கிடைச்சிரும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஆகாஷ் அவர் பாட்டி பக்கம் சாஞ்சிட்டாரு. இப்ப எப்படி அந்த டைவர்ஸ் பேப்பரை ஆண்டாள் பாட்டி கிட்ட இருந்து எடுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆகாஷ் என்ன பைத்தியக்காரனாங்க? இதுக்கு முன்னாடி ஆண்டாள் பாட்டி அவனை எத்தனை விஷயத்துல டிராமா பண்ணி ஏமாத்திருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த ஆகாஷ் திரும்ப திரும்ப எப்படிங்க அந்த பாட்டியை நம்பிட்டு இருக்கான்? நம்பாம என்ன பண்ண முடியும்? உன் பாட்டி ஏற்கனவே அவன் பேர்ல மட்டும் எழுதி வச்சிருந்த உயில இப்ப மாத்தி அவனுக்கும் நிலாவுக்கும் சொத்துல சரி பாதி பங்கு இருக்குன்னு உயில் எழுதி வச்சிருக்காங்க. இது போதாதா ஆகாஷ் உன் பாட்டிய திரும்பவும் நம்புறதுக்கு? நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. ஆகாஷ் களிமண்ணு மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு அவரை பிள்ளையாரா மாத்தனா அந்த ஆண்டாள் பாட்டி ரொம்ப ஈஸியா திரும்பவும் அவரை தலையாட்டி பொம்மையா மாத்திடுறாங்க. அப்ப நம்ம என்னதாங்க பண்றது? ஒரு பக்கம் உங்க தங்கச்சி நடனா எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆகாஷையே கல்யாணம் பண்ணி தீர்வேன்னு புடிவாதமா இருக்கான். பத்தாததுக்கு உங்க அம்மா வேற நிலாவுக்கு பயங்கர சப்போர்ட். இந்த பக்கம் ஆண்டாள் பாட்டி ரொம்ப கிரிமினலா யோசிச்சு ஆகாஷ திரும்ப திரும்ப அவங்க கண்ட்ரோலுக்கு அழகா கொண்டு வந்துடுறாங்க. இனிமே எப்படிங்க ஆண்டாள் பாட்டி கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பத்திரத்தை கைப்பற்றுறது? அதை வச்சு நீங்க இந்த கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்ண போறீங்க? அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல சித்து. கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஏற்கனவே அப்பாவுக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்ப இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அப்பாவோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. தென்றல், இங்க பாரு, நீ அழாத. இன்னும் 5 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள கடவுள் கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவாரு. இதுக்கு மேல என்னத்த வழி காட்டுவாரு? ஆகாஷ் கூட இனிமே இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆகாஷ் ஹெல்ப் பண்ணலன்னா என்ன? அதான் மாதவி இருக்கால. மாதவிக்கு என் மாமியார பத்தி நல்லாவே தெரியும். அவகிட்ட பக்குவமா பேசி என் மாமியார் கிட்ட டைவர்ஸ் பேப்பர் இருக்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப வைப்போம். மாதவி மட்டும் நம்ம சொல்றத நம்புனா போதும். அதுக்கப்புறம் அவளே என் மாமியாருக்கு தெரியாம அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவா. மாதவி அம்மாக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காமா? நீ வேறடா, மாதவிய ரொம்ப சாதாரணமா எடை போடாத. நல்லது செய்யணும்னா மாதவிக்கு தைரியம் தானா வந்துரும். உன் பாட்டியால நீ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்ப மாதவிதான் உன் பாட்டிக்கு தெரியாம அவங்க போன்ல இருந்து எனக்கு தேவையான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா. அத வச்சுதான் நான் உன் பாட்டிய போலீஸ் கிட்ட எல்லா ஆதாரத்தோடையும் ஒப்படைச்சேன். அப்போ இந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்துல மாதவி அத்தை நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா அவ உதவி பண்ணுவா. எனக்கு அவன் மேல 100% நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்னம்மா, இப்பவே நீங்களும் தென்றலும் மாதவி அம்மாவை போய் மீட் பண்ண வேண்டியதானே? சரி சித்து, நாங்க போயிட்டு வரோம். வாங்க. நம்ம மாமியார் எழுதி வச்சிருந்த உயில பாத்துட்டு ஆகாஷ் திரும்பவும் அவங்க பக்கமே சாஞ்சிட்டான். இனிமே நாங்க ஆகாஷ நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன அத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நீங்களும் ஆகாஷ் மாதிரியே ஆண்டாள் பாட்டி என் தங்கச்சி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கலன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? சேச்சே, நான் எப்படிமா நம்புவேன்? 25 வருஷத்துக்கு மேல நான் என் மாமியார பாத்துட்டு தான் இருக்கேன். அவங்க எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு ஆகாஷ்க்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா புரியும். கண்டிப்பா நான் சொல்ற மாத்தேன்றேன். என்னோட மாமியார் நிலா கிட்ட அப்படி ஒரு கையெழுத்த வாங்கிருப்பாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. அத்தை ஆகாஷை ஏமாத்துறதுக்காக
ரொம்ப சாமர்த்தியமா அந்த டைவர்ஸ் பேப்பரை வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. ஆகாஷ் பார்வையில படுற மாதிரி வேணுனே இப்படி ஒரு உயிலை எழுதி வச்சிருக்காங்க. அந்த உயிலை படிச்சதுமே அது பொய்யான உயில் தானே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா நான் சொன்னா ஆகாஷ் ஏத்துக்க மாட்டாமா. அதனாலதான் அவன்கிட்ட அந்த உயில் சம்பந்தமா நான் எதுவுமே பேசல. நிலா கிட்ட கையெழுத்து வாங்கின டைவர்ஸ் பேப்பரை நிச்சயம் நம்ம மாமியார் வீட்ல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க நீயே சொல்ற. அதை எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட குடுக்குறியா?